வணக்கம் நேயர்களே, வாய்மையின் வாதம் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய வாய்மையின் வாதம் சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய ஆளுமை, இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் சமீப நாட்களாக எந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாலும், எந்த சொற்களை பயன்படுத்தினாலும் அந்த வார்த்தை பிரயோகம் என்பது அன்றைய ஊடகங்களில் ஒரு விவாதமாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லலாம். நீங்க நினைச்சிருப்பீங்க யார் அப்படின்னு. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய சிறப்பு ஆளுமை. வணக்கம் மேடம். நான் முன்பே சொன்னது போல நீங்க என்ன சொற்கள் பயன்படுத்தினாலும் அது அன்றைய ஊடகங்களில் மிகப்பெரிய விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுபோல சமீபத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட விவாதம் அப்படிங்கிறது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வைர விழா சம்பந்தமாக. அதை ஏன் முதலில் சொல்ல நேர்ந்தது? எங்களுக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு சொல்வதற்காக அந்த விவாதத்தை தொடங்குவதற்கான காரணம் என்ன? விவாதத்தை தொடங்குவதற்கு காரணம், மிக நெடுங்காலமாக தமிழக அரசியலை கவனித்து இன்று அரசியல் தலைவராக மட்டுமல்ல, ஒரு அரசியல் தலைவரின் மகளாக பிறந்ததிலிருந்து கலைஞரை பார்த்து, கலைஞரை போன்ற ஒரு ஆளுமை ஏறக்குறைய 50 ஆண்டுகால அரசியலில் கலைஞரை விடுத்து ஒரு அரசியல் இல்லை என்ற சூழ்நிலை. எங்களை எதிர்த்து எவ்வளவோ கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நாங்கள் அவரை எதிர்த்து இன்னும் கடுமையாக நானே விமர்சனம் செய்திருக்கிறேன், மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறேன். ஆனால் அவரின் வைர விழா என்று வரும்பொழுது தமிழகத்தில் அவர் பழகாத ஆளுமைகள் யாரும் கிடையாது, பழகாத அகில இந்திய ஆளுமைகள் யாரும் கிடையாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையின் பிறந்த நாளை அவர்களின் வாரிசுகளான அண்ணன் ஸ்டாலின் போன்றவர்கள் ஒரு குறுகிய அரசியலுக்குள் கொண்டு வந்து அது தனக்கு முகவரி தேடித்தர வேண்டும் என்பதற்காக அதை ஒரு கூட்டணி கட்சியின் கூட்டமாக மாற்றும் பொழுது அது கலைஞருக்கு பெருமை சேர்க்காது என்பதுதான் எனது கருத்தாக இருந்தது. ஆக என்னை அழைங்கள் என்றோ, நான் இப்படி என்னை அழையுங்கள் என்று சொல்லி அது தவறாக பிரதிபலிக்கப்பட்டு என் தொண்டர்களிடமிருந்தே நான் எதிர்ப்பை வாங்குகிறேன். அப்படி அல்ல. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை அழைக்க மாட்டோம் என்று அவர் சொல்லியிருந்தார். பரந்துபட்ட ஒரு மனப்பான்மையோடு அவர்களையும் அழைக்க வேண்டும், அதுதான் கலைஞருக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கும் என்று நான் சொன்னேன். இல்ல, ஒரு கட்சிக்குள் நடக்கிற ஒரு விழா, ஒரு கட்சியினுடைய தலைவரை பிரதானப்படுத்தி நடக்கக்கூடிய விழால இல்ல அவர்களுடைய விருப்பம், இது யாரை கூப்பிடுறாங்க, யாரை கூப்பிட வேணாம் சொல்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம். தானாக முன் அந்த கருத்தை தெரிவிப்பதற்கான காரணம் தான். அதாவது இதுல தானாக சொல்லலை, இது சில நேரங்களில் நிருபர்கள் கேட்டார்கள், சில நேரம் எனது கருத்தை சொன்னேன். இதுல நீங்க வைர விழா என்பதற்காகத்தான் இதை நான் சொன்னேன். இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் விழா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு கட்சியின் விழா, இது திமுகவின் கூட்டணி விழா, திமுகவின் முத்தமிழ் விழா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் விழா என்றால் நான் அந்த கருத்தையே சொல்லியிருக்க மாட்டேன். கலைஞரின் வைர விழா என்று சொல்லும் பொழுது அது அரசியல் வட்டத்திற்கு உட்பட்டு இல்லாமல் அரசியல் வட்டங்களை தகர்த்து எறிந்து ஒரு பொது விழாவாக கொண்டாடினால் கலைஞருக்கு பெருமை சேர்க்கும் என்று நான் சொன்னேன். அவ்வளவுதான். கலைஞர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் யாருக்கும் தெரியாதா? ஆக கலைஞர் என்று சொன்னாலே திமுக யாருக்கும் தெரியாதா? அப்ப கலைஞரின் பிறந்த நாள்னா திராவிட முன்னேற்ற கழக தலைவரின் பிறந்த நாள் என்று யாருக்கும் தெரியாதா? இல்ல, அவர்கள் யாரை அழைக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது 7 மாநில முதல்வர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய கொள்கை சார்ந்த அளவில் யாரெல்லாம் முத்து வராங்களோ அவங்களை அழைக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இல்ல, அதுல யாரும் இவர்கள் கொள்கையோடு சார்ந்தவர்கள் அல்ல. சுயநலத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு விழாவை கலைஞரை நான் என்னன்னு சொல்றேன், வருங்காலம் எங்களது கூட்டணி விழா என்று சொன்னால் ஓகே, கலைஞரின் பிறந்த நாள் விழா என்று சொல்லிக்கொண்டு அப்படின்னா கூட அவங்களோட உரிமை, அது எனது கருத்தை நான் சொன்னேன். ஏன்னா நெடுங்காலமாக தமிழக அரசியலை பார்த்து வரும் ஒரு நபர் என்ற முறையில், கலைஞரின் பழக்க வழக்கங்கள் மற்ற தலைவர்களோடு எப்படி இருந்தது என்ற முறையில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னேன். ஆனா அந்த கருத்தை சொன்னதற்காக என்னை அழையுங்கள்ல, நான் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை கடுமையாக எதிர்த்தவள். நேரடியாக அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதே அவர்கள் எதிர்ப்பதற்கு யாருக்கும் துணிச்சல் இல்லாத காலகட்டத்தில் கூட லஞ்சம் செய்தால், ஊழல் செய்தால் அதை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னேன். அது மட்டும் இல்ல, அவர்களின் பதவியேற்பு விழாவிற்கு எங்கள் கட்சியை சார்ந்த பல தலைவர்களுக்கு அழைப்பு வந்தது, எனக்கு அழைப்பு வரவில்லை. அதை பற்றி நான் 1% கூட கவலைப்படவில்லை. அதனால அழைப்புகளுக்காக
ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் நாமல்ல. இல்ல, ஒரு மதவாத கட்சிக்கு நாங்கள் அழைப்பு விடுக்க மாட்டோம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு RS பாரதி அவர்கள் வந்து கருத்தை தெரிவிக்கிறார். மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து கூப்பிடும்போது திராவிட கட்சிகளை அழிக்க நினைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் வந்து இங்க அழைக்க மாட்டோம், அப்படியே அழைத்தாலும் அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்து ஏற்பட்டு விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மு.க.ஸ்டாலின் வந்து சொல்றாரு. இன்றைக்கு அவருடைய செய்தியாளர்களுடைய பேட்டியில அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், திமுகவை வைத்து, அதாவது கலைஞரை வைத்து திமுகவை வைத்து பிஜேபி விளம்பரம் தேட முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்றாரு. இதுல எது வந்து உண்மை? மதவாத கட்சி அப்படின்னு சொல்றது உண்மையா, இல்ல திமுகவை வைத்து பிஜேபி ஒரு விளம்பரத்தை வந்து தேடுகிறது என்பது உண்மையா? நான் கேட்கிறேன், பிஜேபிக்கு விளம்பரமே இல்லையா? பிஜேபிக்கு இப்பொழுது அறிமுகம் தேவையா? அப்படி இருந்தா கூட கருணாநிதியை வைத்து அறிமுகம் தேட வேண்டியதில்லை. எங்களுக்கு மிகப்பெரிய அறிமுகம் எங்களது மோடி இருக்கிறார். அதனால அறிமுகம் அவர் முகவரியை தேடிக் கொண்டிருக்கிறார்னு சொல்றேன். இல்ல, அந்த முகவரி நீங்கள் சொல்லுகிற முகவரி தமிழகத்துல வந்து அந்த அளவுக்கு நீங்க நினைக்கிற அளவுக்கு வந்து ஒரு வலுவான முகவரியாக இல்லையே. யாரு? ஓகே, நீங்க சொல்லுங்க. நாங்களா சொல்றீங்களா? நாங்க சொல்றீங்களா? நீங்க நாங்கன்னா அப்ப ஏன் நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? ஏன் பிஜேபி கால் உண்டாதுன்னு சொல்றீங்க? இல்ல, அதற்காக ஒரு அரசியல் நாகரிகம் தமிழகத்துல வந்து நிச்சயமாக இல்லை இருக்குன்னு நினைச்சேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அரசியல் நாகரிகமே கிடையாது என்று சொல்வேன். இல்லை, அண்ணன் ஸ்டாலினை நான் கொஞ்சமானும் பழைய நிலையில் இருந்து மாறி அரசியல் நாகரிகத்திற்கு வந்திருக்கிறார் என்று நினைப்பேன். நான் ஒண்ணு கேட்கிறேன், நான் உங்களது தந்தை, உங்களது கட்சியின் தலைவர், அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று நான் சொல்றேன். ஆக நான் ஒரு இழிவா சொல்லல, பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறேன். அப்படி சொல்பவர்களை நீங்கள் மதவாத கட்சி உங்களை கூப்பிட மாட்டோம்னா, நாங்க எங்களுக்கு அது கூப்பிடுறதுனால பெருமை கிடையாது, கலைஞருக்கு அது பெருமை சேர்க்கும் ஒரு பரந்த மனப்பான்மை இவர்களுக்குள் வந்திருக்கிறது என்று நான் சொன்னேன். ஆனா மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் 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 அந்த அரசியல் மரியாதைக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இல்ல, அரசியல் நாகரிகத்தை பல முறை வந்து திமுக உணர்த்தி இருக்குது. அதாவது கலைஞர் அவர்களை பார்க்க சென்ற போது திரு பொன்னா அவர்களையும் வானதி சீனிவாசன் அவர்களையும் வந்து அவர் வந்து வாசல் வரைக்கும் வந்து அழைத்து சென்ற அந்த அரசியல் நாகரிகத்துல நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதற்கு முன்பு கலைஞரை சொல்லல, ஸ்டாலினுக்கு கலைஞர் இருந்த போது இருந்தது. கலைஞரிடம் முழு உணர்வோடு கலைஞர் இருக்கும் பொழுது கலைஞர் சொல்லி செஞ்சிருப்பாரு. வாசல்ல வந்து அழைக்கிறது மட்டும் இல்ல, அப்படி பார்த்தா கலைஞர் என்ன திருமணத்தை நடத்தி வைத்தார், என் மகனின் திருமணத்தை நடத்தி வைத்தார். அதை பத்தி இல்ல, வாசலுக்கு வர்றது போறது அந்த நாகரிகத்தை நான் சொல்லல, அது அடிப்படை நாகரிகம். நீங்கள் ஒரு தந்தையின் வைர விழா, அவரின் பங்கு இல்லாமல் 50 ஆண்டுகால அரசியலில் எந்த அரசியலும் இல்லை, அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் ஏன் 2 கட்சிகளை தவிர்க்க வேண்டும் நான் கேட்கிறேன். நீங்க அரசியல் நாகரிகத்தை பற்றி பேசுறீங்க. ஜெயலலிதா அவர்களோடு நீங்க பதவி ஏற்பு விழாவிற்கு போனீங்க, நீங்க எதிர்கட்சி தானே, 4வது வரிசையில் உட்கார வைக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்தது? அப்ப ஜெயலலிதா மன்னிப்பு கேட்டார். அரசியல் நாகரிகம் இல்லை என்று சொன்ன ஜெயலலிதா மன்னிப்பு கேட்டார். இது என்ன நீங்க சொல்றீங்க? அப்ப நாகரிகம் என்பது துளிர்த்து வருகிறது என்று நான் நினைத்தேன். ஆனா ஒரு கட்சி சொல்ல நீ மதவாத கட்சின்னா 1998 தெரியலையா? எங்களோட கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைக்கும் போது தெரியவில்லையா? கூட்டணி வைக்கும் போது மதவாதம் தலை தூக்க விடாமல் பாபர் மசூதியை பிரச்சனை எப்ப இருந்தது? எங்களோட கொள்கை மாற்றம் இருந்ததா? 1990 எங்களுக்கு இந்த கொள்கை, டிஎம்கே கூட கூட்டணி வைக்க வந்த கொள்கை என்று இருந்ததா? எங்களோட கொள்கை என்றுமே மாறவில்லை. அதே நிறத்தோடு நாங்கள் இருக்கிறோம். பச்சோந்திகளாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள், நாங்க அதே நிறத்தோடு இருக்கிறோம். காவினா காவிதாங்க, அன்னைக்கும் காவிதான் இன்னைக்கும் காவிதான். அன்னைக்கு இந்த காவி மதவாதமாக உங்களுக்கு தெரியவில்லை, பதவி ஆசை, பதவி வெறி. ஆனால் இன்று உங்களுக்கு காவி காவிமயமாக தெரிகிறது. இன்னொன்று சொல்றேன், இன்னொரு தேர்தலை நாங்கள் சந்தித்ததே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை கலைக்க கூடாது என்று சொன்னதுனாலதான். ஜெயலலிதா எதுக்கு எங்களை கவுத்தாங்க? இது வெளிப்படையா அவங்க சொல்லவே இல்லையே. யார் சொல்லல? அதிமுக எந்த நிலையிலும் அவங்க சொல்லுவாங்களா? எங்களுக்கு வைக்கப்பட்ட அழுத்தம் அது. ஆக அந்த அழுத்தத்துக்காக தானே நாங்க ஆட்சியை இழந்தோம். அப்புறம் இவங்க கூட கூட்டணி வந்தது. அதனால இல்ல, உண்மையாக இதற்கான பதில அதிமுக தரப்புல இருந்து வந்து கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆட்சியை கவிழ்ப்பதற்காகத்தான் நீங்க கேட்டா அவரோட இறப்புக்கே பதில் கிடைக்கல. சரி, இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதாவது என்ன கருத்து அப்படின்னா, தமிழிசை அவர்கள் வந்து இப்பதான் பிஜேபி இங்க கால் ஊன்ற நினைக்கிறது தமிழகத்துல. இப்ப இந்த வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில திமுக ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட்டணியை உருவாக்குகிறார்கள்
அது வந்து பிஜேபிக்கு ஒரு பின்னடைவாக அமைந்துவிடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக, ஒரு பயத்தின் காரணமாகத்தான் இது போன்ற கருத்துக்களை ஏன் எங்களை அழைக்கல, நாங்க அங்க போனா இது போன்ற அவர்கள் மதவாதத்தை பற்றி பேசுவதற்கோ இல்ல பிரதமரையோ பிஜேபியை பற்றி விமர்சிப்பதற்கோ வந்து ஒரு தடை வந்து ஏற்படும். அப்பனா நீங்க என்ன சொல்ல போறீங்க? கலைஞரின் விழாவாக சொல்லிக்கொண்டு பிஜேபியை திட்டுறதுக்கும் உங்கள் கூட்டணியை பலப்படுத்துவதற்கும் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்று இப்ப நீங்க உறுதிப்பாடு சொல்லிட்டீங்களா இல்லையா? நீங்க வந்து கலைஞரை பற்றி மட்டும் தான் நான் பேசுவேனா, ஏன் உங்களுக்கு மத்த கட்சி இருக்க கூடாது? இல்ல, கலைஞரை பத்தி பேசும்போது மாநில சுயாட்சி பத்தியும் ஒரு சமூக நீதி பத்தியும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்து கூட்டணியில இருக்கும்போது பேசலையா? டெசோ மாநாடு பேசலையா நீங்க? அப்ப இல்லாத உறுத்தல் ஏன் இப்ப வருது? அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க கலைஞரின் பெருமையை பற்றி யாரும் இன்னொன்று ஏதோ எதிர்கட்சி எங்களை அழிக்க நினைப்பவர்கள் நான் கூப்பிடலன்றாரு. கூட்டணிக்கு இவங்க கூப்பிட்டுருக்கவங்க எல்லாருமே அழிக்க நினைக்காதவர்களா? எல்லாத்தையும் உங்களை மேல தூக்கி வைக்க நினைக்கிறவர்களா? அப்படி பார்த்தா இப்ப நீட் எக்ஸாமுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பின மாதிரி தான் அனுப்பணும். உங்க மனசுல ஸ்கேன் பண்ணி திமுகவை அழிக்கும் எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது என்றால் வெளியே போ, இல்லை என்றால் உள்ளே வா. இது என்ன பரீட்சை ஹாலுக்கு கூப்பிடுறாரா? அழுத்தி சொல்லுவேன், அண்ணன் ஸ்டாலினுக்கு நாகரிகம் தெரியவில்லை. ஒரு கட்சி ஒரு கருத்தை சொன்னால் நீ வந்து அது நான் கலைஞருக்கு பெருமை சேர்க்க. இன்னொன்னு நான் சொல்லவா, திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் சொல்கிறார்கள் அண்ணன் ஸ்டாலின் சொல்றது தப்பு. ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னொன்று சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க எங்களை மதவாதம் சொன்னீங்கன்னா ஊழல்வாதிகள் நீங்கள் என்று சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி சொல்லும் அப்படியெல்லாம் சொல்லி நீ ஊழல்வாதி நீ மதவாதி அப்படின்னு சொல்ற ஒரு தகுதியற்ற தன்மை என்னிடம் இல்லை என்பதற்காக நான் சொல்றேன். இல்ல, அவர்களை வைக்கின்ற நீங்க சொல்ற இதே பதில அவங்களும் சொல்றாங்க, பிஜேபிக்கு எங்களை விமர்சிக்க தகுதி இல்லை, பிஜேபிக்கு எங்களை விமர்சனம் செய்ய அருகதை இல்லை. சும்மா இருக்க வேண்டியதானே நான் கேக்குறேன். எதற்கு எப்ப பார்த்தாலும் பிஜேபி பின்வழியா வருது, அதிமுக உடைக்க பாக்குது, அதிமுக சேர்க்க பாக்குது, பிஜேபி கால் ஊன்ற முடியாது அப்படின்னு ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறேன். இன்னைக்கு அதிமுக அரசை கவிழ்க்க பாக்குறது பிஜேபியா? பாவம் திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள், என்னடா இது, நாம வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இவர் அதிமுக ஆட்சி உறுதியா இருக்கணும்னு சொல்றாருன்னு அவங்க பரிதவித்து போயிருக்கிறார்கள். பிஜேபியை தாக்குறேன் நினைத்துக் கொண்டு நேர் எதிரியான அதிமுகவிற்கு ஆதரவாக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். விமர்சனத்துக்கு வரலாம். அதுக்கு முன்பு கடந்த இந்த 2 வார காலமாக நடக்கின்ற தமிழகத்தினுடைய அரசியல் போக்குகள் பார்க்கும்போது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஏன் இந்த இதுவரையும் இல்லாத ஒரு எதிர்ப்பு மனப்போக்கு? இதற்கான காரணம் என்ன? ஏற்கனவே நீங்க சொன்னது போல அதிமுக 2ஆ வந்து உடைச்சாச்சு, அதிமுக பிளவுபட்டுடுச்சு, அதிமுக ஏற்கனவே அழிந்து விட்டது. அதனால இப்ப அதை பார்க்கறத விட திமுக மேல நம்ம ஒரு கவனத்தை செலுத்தி திமுகவை சிதைப்பதற்கான முயற்சியாக, திமுகவை வைத்து அரசியல் செய்வதற்கான முயற்சியாக பிஜேபி இது வந்து செய்கிறதா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். எந்த கட்சி உடைஞ்சாலும் அதுல பின்னால திமுகவோட பங்கு இருக்கும், எந்த கட்சி பிரிந்தாலும் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு இருக்கு. பிஜேபிக்கு அப்படி கிடையாது. இல்ல, அது அப்படி இருந்தது வரலாறு. இல்ல, அப்படி இருந்தது வரலாறு. பிஜேபிக்கும் அதே வரலாறு நம்ம வந்து பார்த்தோம். அவர்கள் அந்த வரலாறு இருந்ததனால், அவர்களுக்கு அந்த எண்ணம் இருந்ததனால் தமிழக அரசியலில் எது நடந்தாலும் அதற்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது என்று அவர் நினைக்கிறார். நான் கேட்கிறேன், என்னை அழிக்க நினைப்பவர்கள் அவர்களை அழைக்க மாட்டேன் என்றால் நான் அழைப்பை பற்றி பேசுகிறேன், அவர் அழிப்பை பற்றி பேசுகிறார். நான் தர்மத்தை பற்றி பேசுகிறேன், அவர் தர்ம சங்கடத்தை பற்றி பேசுகிறார். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனா அழிக்க நினைப்பவர்களை அழைக்க மாட்டேன் என்று சொன்னால் அழிக்க நினைக்கிறார்கள் என்ற உறுத்தல் உங்கள் மனதில் வந்துவிட்டதா இல்லையா? இல்ல, அழைத்தால் நீங்கள் வந்துவிட்டால் உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான இவ்வளவு கருத்துக்களை, இவ்வளவு எதிர்கருத்துக்களை வைத்துக்கொண்டு அந்த கூட்டத்திற்கு செல்லும் போது உங்களால் அங்க வந்து ஒரு இயல்பாக உட்கார முடியுமா? செல்லவே இல்லைங்க, செல்லவே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கூட்டத்துக்கு கூட்டா கூட ஊழல்வாதியான உங்க கூட்டத்துக்கு வரணும்னு இல்ல, கேள்வி கேட்டு அழைப்பதை வாங்க வேண்டிய அளவிற்கு தரம் தாழ்ந்து நாங்களும் போய்விடவில்லை. ஆனால் கலைஞரை ஒரு கூட்டணி வட்டத்திற்குள் சுருக்காதீர்கள். இது கலைஞரின் வைர விழா. நீங்க ஒரு கூட்டணி விழா ஒண்ணு நடத்திக்கோங்க. கலைஞரின் வைர விழா நான் கேட்கிறேன், வாஜ்பாய் கூட பழகலையா? அவரு மோடி கூட பழகலையா? மோடி என்னோட நண்பர்னு சொல்லலையா? ஏன் எங்க இலகணேசன் கூட பழகலையா? பொன்னார் கூட பழகலையா? ஏன் கூட பழகலையா? இவ்வளவுல இருந்து கலைஞர் எனக்கு தெரியும். ஆக ஏன் அரசியலில் மனதார வாழ்த்தும் சில உண்மையான நட்புறவு, அரசியலுக்கு அப்பாற்பட்ட நட்பு இருக்குன்னு நாகரிகம் இருக்கா இல்லையா? அரசியலுக்கு அப்பாற்பட்ட அன்பு இந்த தமிழகத்தில் இருக்கா இல்லையா? அதை கலைஞர் நம்பினாரா இல்லையா? கேட்கிறேன், நான் நம்பினாரா இல்லையா? நிச்சயம். அப்போ
நீங்க அப்ப கலைஞர், இன்னொன்னு சொல்றேன், கலைஞரின் பெருந்தன்மையோ கலைஞரின் நாகரிகமோ உங்களுக்கு வரவில்லை, அதை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதோ எனது வெளிப்படையான குற்றச்சாட்டு. அண்ணன் ஸ்டாலின் தனது சுயரூபத்தையும் நிறத்தையும் தவறுதலாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது எனது கருத்து. தமிழக அரசிற்கு பின்னால் பிஜேபி எந்த அளவுக்கு இருக்கு? தமிழக அரசிற்கு பின்னால், அரசின் செயல்பாடுகளுக்கு பின்னால், ஆட்சிக்கு பின்னால் பிஜேபி எந்த அளவுக்கு வலுவாக இருக்கு? உங்களுக்கு தமிழக அரசின் கீழ் உங்களின் செயல்பாடு ஏதோ அதுதான் என்னோட செயல்பாடு. உங்களுக்கு சம்பந்தம் இல்லைல்ல, நீங்க தமிழகத்தில் இருப்பவர் என்பதால் தமிழக அரசிற்கு கீழே இருக்கிறீர்கள். நாங்களும் அப்படிதான். ஏன்னா எங்க பின்னால என்ன இருக்கு? நாங்க எம்எல்ஏ இருக்கோமா, எம்பி இருக்கோமா, பின்னால இருந்து உடைக்கிறோமா? இல்ல, தம்பிதுரை இன்னைக்கு சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் வேண்டுமென்றே குற்றம் சாட்டுகிறார், நாங்க அவங்க பின்னால இல்ல அப்படின்னு. எந்த விதத்துல பின்னால இருக்கு அப்படின்னா நாங்க ஏன் வாசன் மாதிரி தம்பிதுரை விட்டுருங்க, அதிமுகவில் இருக்க மற்றவர்களை வந்து விட்டுடுங்க. பெரும்பாலான மற்ற எதிர்கட்சிகள் அனைத்துமே பிஜேபி இங்க அதிமுகவை சிதைக்கிறது, இங்க அதிமுகவை வந்து படாத பாடுபடுத்தி உருட்டி மிரட்டி அவர்களுடைய ஆட்சியை வந்து படிய வைக்கிறது, அமைச்சர்களை அதிகாரிகளை வந்து ஒரு பயப்படுத்தி ஒரு கட்டாயப்படுத்தி பல காரியங்களை சாதித்துக் கொள்கிறது அப்படின்னு பல குற்றச்சாட்டு தொடர்ச்சியா வச்சிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் வேற என்ன குற்றச்சாட்டு வைப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? பிஜேபி மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. அப்ப இத மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. திருமாவளவனா இருக்கட்டும், திருநாவுக்கரசா இருக்கட்டும், முத்தரசனா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லாரும் ஒரே வார்த்தையை சொல்றாங்க, தமிழகத்துல பாஜக காலுன்ற முடியாது, தமிழகத்தில் பாஜக பின்வாசல் வழியாக வருகிறது என்று. உங்களுக்கு பாஜகவை பத்தி கவலை இல்லைன்னா ஏன் நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்க வேண்டியது தானே? நான் நேற்றே சொன்னேன், அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களே, நாங்க காலுன்றமான்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காதுங்க, உங்க வீட்டுக்குள்ள கொஞ்சம் பார்த்து உங்களோட கால் அங்க ஊன்றுதான் கொஞ்சம் நீங்க பாருங்க. அப்ப என்ன நான் சொல்றேன், அப்படி காங்கிரஸ் காலுன்ற முடியாது அப்படி சொல்லல. ஆக இப்பொழுது எல்லாருக்குமே தமிழகத்தில் பாஜக கால் ஊன்றி விட போகிறதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அண்ணன் திருமாவளவன் மீட்டிங்ல பேசுறார், என்ன பேசுறார்? பாஜகவை சாதாரணமாக நினைக்காதீர்கள், அவர்களுக்கு 2% தான் வாக்கு இருக்கிறீர்கள் என்று நினைக்காதீர்கள், அவர்கள் அசுர பலத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நினைக்கிறீங்க? ஏன் அந்த பயம் உங்களுக்கு வருகிறது? நிச்சயமாக அசையாத பலத்தோடு நாங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறோம். அதை பொறுத்து கொள்ளாமல் அதிமுக பின்னால இருக்கு, அதிமுக முன்னால இருக்கு, மேல இருக்கு, கீழே இருக்கு, எதுக்கு இருக்கணுங்க? நாங்க அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ண போறோம்? நேர்மறையாக எங்கள் கட்சியை நாங்கள் பலப்படுத்தி அதன் மூலம் கிளை கமிட்டிகளை அமைத்து ஆர்கே நகர் தேர்தல்ல நாங்க எதுக்கு மரியாதைக்குரிய கங்கை அமரனை நிக்க வச்சு நாங்க பலப்படுத்துவது அப்படின்னா உங்களுடைய கொள்கைகளை, உங்களுடைய குறிக்கோள்களை நீங்க மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகணும். அப்படி இல்லாம தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இப்படி எல்லா துறைகளையும் வந்து கைவசம் வைத்துக் கொண்டு ஆளும் கட்சியை சின்ன பின்னப்படுத்துவது எந்த அளவுக்கு நியாயம் என்பதுதான் மற்ற கட்சிகளுடைய வெளிப்படையான நேரடியான குற்றச்சாட்டு. ஓகே, எந்த குற்றமும் செய்யலையா தினகரன்? சசிகலா எந்த குற்றமும் செய்யலையா? விஜயபாஸ்கர் எந்த குற்றமும் செய்யலையா? ரெட்டி எந்த குற்றமும் செய்யலையா? ஆக இந்த குற்றம் எல்லாமே வந்து டிசம்பர் 5க்கு பிறகு நடைபெற்றதா? ஆமா, அதெல்லாம் இல்ல. இதற்கு முன்னாடி இந்த குற்றம் எல்லாமே டிசம்பர் 5க்கு பிறகு இந்த 5.5 மாதங்களில் நடைபெற்ற குற்றங்களா? இதற்கு முன்பு 6 மாத காலத்துல பிஜேபியினுடைய 3 வருட அனுபவத்துல இந்த குற்றங்கள் எதுவுமே நடைபெறவில்லை. ஜெயலலிதா மேல எப்பொழுது உங்களுக்கு வந்தது? எப்பொழுது உங்களுக்கு கேஸ் வந்தது? பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக எப்பொழுது அமலாக்க பிரிவுக்கு உங்களுக்கு தகவல் வருகிறதோ அப்பொழுதுதானே சொல்ல முடியும். மோகன் ராவ் மீது எப்ப குற்றச்சாட்டு வந்தது? வருமான வரித்துறைக்கு எப்பொழுது தகவல் வருகிறதோ அப்பொழுதுதானே நீங்க செய்ய முடியும். அப்ப இந்த 6 ஆண்டுகளாக, ஒரு 5.5 ஆண்டுகளாக தமிழகத்துல பிஜேபி ஆட்சிக்கு வந்து 2.5 வருடங்களாக தமிழகத்துல எந்த குற்றமும் நடைபெறல, யார் மீது வருமான வரி சோதனை நடைபெறல. ஆனா இந்த 4-5 மாதங்களில் நடைபெற்ற அத்தனை குற்றங்களுக்கு வந்து தூசி தட்டி வந்து இல்ல. அதுக்கு முன்னால வருமான வரி சோதனை நடைபெறவே இல்லைன்னு சொல்லாதுங்க. பல மருத்துவக் கல்லூரிகளில் வருமான வரித்துறை நடைபெற்றது. எந்த அமைச்சர்கள், பல அமைச்சர் வீட்டுல, எந்த முதலமைச்சர் வீட்டுல, எப்ப தலைமை செயலகத்துல, எந்த சட்டமன்ற இப்ப கூட சொல்றேன், விஜயபாஸ்கர் வீட்டுல அதற்கான தகவல் வந்தது. போய் 89 கோடிக்கு பட்டியல் இருந்தது. எப்பொழுது தகவல் வந்ததோ அப்பொழுதுதான் கொண்டு வர முடியும். இன்னொன்று சொல்கிறேன், இந்த தவறுகள் அத்தனையும் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் அதிகமானது. அந்த அதிகமான தகவல்கள் உடனே விரைந்து அங்கே சென்றது. அதனாலதான் சொல்றேன், நீங்க என்ன டிமானிட்டைசேஷன் என்ன நடந்தது அப்படி என்றால் தவறு நடக்க கூடாது, தவறு நடந்து. இன்னொன்று, டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் தான் கணக்கு வழக்குகள் சரியாக வந்தது. கணக்கு வழக்குகள் சரியாக வந்ததற்கு பின்புதான் கணக்கை யார் மீறினார்கள் என்று அதிகமாக வெளிப்பட்டது. அதனாலதான் சொல்றேன்,
மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஊழலினால் வந்த பணத்தையும் அவர் ஒழித்தார். நத்த விஸ்வநாதன் வீட்டுல ரெய்ட் நடந்தது, என்ன கைப்பற்றப்பட்டது? தலைமை செயலாளருடைய வீட்டுல ரெய்ட் நடந்தது, என்ன கைப்பற்றப்பட்டது? தலைமை செயலகத்துல நடத்தப்பட்டது, என்ன கைப்பற்றப்பட்டது? கேட்கணும், ஏன்ட்ட கேட்க கூடாது. நான் என்ன செய்வேன்? வருமான வரித்துறையிட்ட கேட்கணும். வருமான வரித்துறைன்னு ஒரு வழிமுறை இருக்கிறது, வருமான வரித்துறைக்கு என்று ஒரு நெறிமுறை இருக்கிறது. ஆக 2G வழக்கு இவ்வளவு நாள் நடந்து கொண்டிருக்கிறது. சாதிக் பாட்சா செத்தப்புறம் என்ன பண்ணீங்க நீங்க? நம்ம ஸ்டாலின் வீட்டுல ஒரு நீங்க இன்னைக்கு ரெய்ட பத்தி பேசிக் கொண்டிருக்கிறீங்க. முந்தின நாள் அவர்கள் கூட்டணியில் இருந்து நாங்கள் வெளியே வருகிறோம் என்று சொல்கிறார்கள். அடுத்த நாள் ஸ்டாலின் வீட்டுல ரெய்டு நடக்குது, வெளிநாடு காரை வாங்கியது. அப்ப சிதம்பரம் சொல்றாரு, இல்ல டைமிங் சரியா அமையல. அப்ப நீங்க அதை உபயோகித்துக் கொண்டிருந்தீர்கள். இந்த 89 கோடி ரூபாய் வந்து ரெய்டுல அந்த லூஸ் பேப்பர்ஸ் வந்து கைப்பற்றப்பட்டது யார் ரிலீஸ் பண்ணாங்க? வருமான வரித்துறை தான் ரிலீஸ் பண்ணாங்க. வருமான வரித்துறை வந்து ரிலீஸ் பண்ணதா எங்கேயுமே சொல்லவே இல்லை. அவங்க தான் சொன்னாங்க. சமூக வலைதளங்கள்ல தான் முதல்ல அந்த 89 கோடி ரூபாய் வந்து சமூக வலைதளங்கள்ல எப்படின்னு அதுக்கு நாங்களா வெளியிட்டோம். வருமான வரித்துறை தான் நாங்க சர்ச் பண்ணாங்க. யாரு சர்ச் பண்ணாங்களோ அவங்க கையில தானே கிடைக்கும். அவங்க கையில இருந்து எப்படியாவது வெளியே போயிருக்கும். அந்த 89 கோடி ரூபாய் அளவுக்கு மட்டும் அந்த ஒரு பேப்பரை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு தேர்தலை ரத்து செஞ்சுட்டு அதற்கு பிறகு என்ன நடந்தது? அப்படி சொல்லாதுங்க. நாங்க களத்துல இருந்தோம், சும்மா ஒண்ணும் இல்ல. டெய்லி 4000 5000 கொடுத்துட்டு போற கண்ணால பாத்துருக்கோங்க. நாங்க மட்டுமே 6 வாட்ஸ்அப்ல அந்த 89 கோடி ரூபாயில யார் யார் பேர்ல இருந்தது? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேர் இருந்தது, செங்கோட்டையன் பேர் இருந்தது. யார் மேல் நடவடிக்கை எடுத்தீங்க? அதாவது விஜயபாஸ்கர் தவிர்த்து அங்க இருந்த 7 அமைச்சர்களில் யார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது? பெயர் இருந்திருக்கும். ஆனா அதுல எவிடன்ஸ் யாருக்கு மேல? இப்ப விஜயபாஸ்கரோட ஒய்ஃப கூப்பிடலையா? விஜயபாஸ்கரோட மாமனாரை கூப்பிடலையா? பட்டியல் இருந்தா கூட யார் பேர்ல அவங்க அதுக்கு பிறகு விசாரணை நடத்த மாட்டாங்களா? ஆக உங்களுக்கு ஏபிசிடி மாதிரியா இந்த பட்டியல் இருக்க உடனே முதலமைச்சரை கைது பண்ணி விஜயபாஸ்கர் வீட்ல இருந்து ஒன்னு எடுத்தாச்சு. அந்த பேப்பர்ல 7 அமைச்சர்களுடைய பேர் இருக்கு, முதலமைச்சர் உட்பட. அப்ப அந்த ஒரு அமைச்சரை மட்டும் தேர்வு செய்து அவர்களை தொடர்ந்து வருமான வரித்துறை உட்படுத்துவதற்கான காரணம் என்ன? ஏன் இது வரைக்கும் முதலமைச்சர்? ஒரே ஒரு நிமிஷம், விஜயபாஸ்கருக்கும் என்ன வருமான வரித்துறைக்கு ஏதாவது சண்டை இருக்கா? பழனிசாமிக்கும் வருமான வரித்துறைக்கு சண்டை இல்லையா? விஜயபாஸ்கர் வேற கட்சி, பழனிசாமி வேற கட்சியா? எல்லாம் ஒரே கட்சி தான். நான் கேட்பது 7 பேர் இருக்காங்க, ஒரு அமைச்சர் பேர் எடுத்தீங்க, மீதி 7 பேர் இருக்காங்க. அதே நீங்க குறிப்பிட்ட அதே பேப்பர்ல தான் 7 அமைச்சர்களுடைய லிஸ்ட் இருக்கு. வருமான வரித்துறையிட்ட போய் கேளுங்க, ப்ரொசீஜர் அது. வருமான வரித்துறையிட்ட போய் கேளுங்க, ஏன் பழனிசாமிட்ட போய் கேட்கல? அவங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சது, ஏன்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அரசியல் கட்சி, நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர். எல்லாவற்றையும் எதிர்த்து பல கணிப்புகளை வெளியிடக்கூடிய திருமதி தமிழிசை அவர்கள் வந்து இப்ப சமீபத்துல 2-3 நாட்களுக்கு முன்னாடி விஜயபாஸ்கர் அவருடைய நண்பர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து இறந்து போனார். அவர ஒரு கடிதம் வந்து கைப்பற்றப்பட்டது. அந்த கடிதத்துல வருமான வரித்துறை அதிகாரி திரு கார்த்திக் மாணிக்கம் என்பவர் என்னை கட்டாயப்படுத்தி விஜயபாஸ்கர் அவரிடம் இருந்து பணம் பெற்றதாக ஒப்புக்கொள்ள சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினார் சொன்னாங்க. இதற்கான பதில் வந்து எங்க போச்சு அப்படிங்கிறது தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வாய்மையின் வாதம் நிகழ்ச்சி தொடரும். வாய்மையின் வாதம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நம்ம இடைவேளைக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தோம், வருமான வரித்துறை பற்றி வெளிப்படையாக ஒரு கடிதம் வந்து கைப்பற்றப்பட்டது. எப்படி விஜயபாஸ்கர் அவருடைய இல்லத்திலிருந்து 89 கோடி ரூபாய்க்கான ஒரு பேப்பர் வந்து கைப்பற்றப்பட்டதோ அதே மாதிரி ஒரு கடிதத்தில் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்டார். இதற்கான பதில்? அதற்கு என்ன விசாரணை நடைபெறுமோ அந்த விசாரணை நடைபெறும். ஆக திசை திருப்புதல்கள் எல்லா இடங்களிலும் நடக்கலாம். ஆக தவறே செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. விசாரணை நடந்து கொண்டிருப்பதனால தான் விஜயபாஸ்கர் வெளியே இருக்கிறார். ஆக இவையெல்லாம் விசாரணை நடந்து முடிந்த பின்பு யார் மீது தவறு இருக்கிறதோ அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். ஆக ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஏதோ சட்டத்திற்கு பதில் சொல்ற மாதிரி நான் இதுக்கு ஏன் பதில் எடுக்கல, அதுக்கெல்லாம் பதில் நான் யாரு? ஆக நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்துலயும் பிஜேபி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை நடத்திட்டு இருக்குன்னு ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்க? அது இல்ல. அதனால நீங்க வருமான வரித்துறை சமீபத்திய நிகழ்வு நீங்க நினைச்சா சரியா இருக்குமா? நீங்க நினைக்கலாம் தொடர்ச்சியா அப்படிதான். இப்ப நீங்க சொல்றது உங்களுக்கு நினைக்கிற சுதந்திரம் இருக்கு, நீங்க எப்படி வேணாலும் நினைக்கலாம். பிஜேபி அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வரும்னு நினைங்கப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா தனித்த ஆட்சி அமைக்க போறோம், எப்படி வேணாலும் ஆட்சி அமைக்கும். ஆமா, நான் நினைச்சுக்கிறேன். நான் சொல்ற பலிக்குது இல்ல, பிஜேபி அடுத்தது ஆட்சி அமைக்கும், சரியா? ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா ஊழலை வெளிக்கொணர்கிறார்கள் என்று ஏன் நினைக்க மாட்டேன்றீங்க? ஊழல்வாதிகள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் என்று ஏன் நினைக்க மாட்டேன்றீங்க? இதுவரை தவறு செய்தவர்கள், தப்பித்துக் கொண்டிருந்தவர்கள் இனிமேல் தப்பிக்க முடியாத அளவிற்கு வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்கிறதுன்னு ஏன் நினைக்க மாட்டேன்றீங்க? நடவடிக்கை சரி,
ஓப்பனிங் எல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா அதோட க்ளோசிங் அப்படின்னு என்ன பார்க்கும்போது க்ளோசிங்? எதுவுமே வந்து வெளியில தெரியலையே. வெளியில எல்லாம் எந்த தெரியுமா? தலைமை செயலாளர் நான் வீட்ல ஒரு வந்து raid டாக்டர், நடந்ததோ, நான் ஒரு டாக்டர். அதே தலைமை செயலாளர் வந்து மீண்டும் பொறுப்பு நான் வந்து ஒரு கொடுக்கப்படுகிறது. டாக்டர் டயக்னோஸ் பண்ணும்போது சொல்லுவேன்ப்பா உனக்கு டிபி இருக்கு சொல்லிட்டு முடிச்சிருவேன். அப்புறம் உள்ள என்ன ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டே இருக்கிறது இல்லப்பா. கடைசியில அவன் வந்து ஆபரேஷன் பண்ணணுமா, ஊசி குத்தணுமா, அறுவை சிகிச்சை பண்ணணுமா, மருந்து மட்டும் போதுமான்னு அப்புறம் ப்ரொசீஜர்ல தான் தெரியும். ஆக நீ டிபின்னு சொன்னீங்க, கட்டின்னு சொன்னீங்க, அறுக்கலையான்னு கேட்கக்கூடாது. சில நேரம் மருந்துல கூட அது சரியா போகும். அதனால அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு, அதை அவங்க கிட்ட விட்டுருங்க. எதை எடுத்தாலும் அரசியலாக்கி அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால இருக்குன்னா அப்ப ஊழல்வாதியா இருப்பாங்க, ஊழல் செய்வாங்க, பிடிக்க கூடாது, பிடிச்சா மிரட்டுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுதான் நான் கேக்குறேன். பிடிக்கிறது எல்லாம் சமீபத்திய சில மாதங்களாக இருப்பதுதான் ஒரு கேள்வி ஆமா, டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா தான் கணக்கு வழக்குகளில் பிரச்சனை வருகிறது, தெளிவாக தெரிகிறது. டிமானிட்டைசேஷன் அப்புறமா 89 கோடி ரூபாய் பணம் வந்து கைமாற்றப்பட்டிருக்கு. 147 கோடி ரூபாய் பணம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அது எப்படி வந்து கைப்பற்றப்பட்டது? நான் இன்னொன்னு சொல்றேன். விஜயபாஸ்கர் வீடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் 700 இடத்துல சோதனை நடந்தது. இந்தியா முழுவதும் 700 இடத்துல சோதனை நடந்தது. அதன் ஒரு பகுதியாக தான் இது நடந்தது. ஆக மோடியின் நடவடிக்கைக்கு பின்பு ஊழல் ஒழிக்கப்படுவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஆக நீங்க அப்படி பார்த்தா காங்கிரஸ்காரங்க ஆட்சியில திமுக ஊழல் இல்லையா, அதிமுக ஊழல் இல்லையா? அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்னும் கோர்ட்ல வந்து இருக்கு. அதற்கான உத்தரவு வந்து இன்னும் 2 மாதங்கள் வந்து வரும் அப்படின்னு பிஜேபி வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா. சரி, நம்ம தமிழகத்துல அதிமுக ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, எந்த அணிக்கு பிஜேபி ஆதரவு? எந்த அணிக்கும் கிடையாது, பாஜகவுக்கு தான் ஆதரவு. நாங்க எதுக்கு ஒரு அணிக்கு நாங்க ஆதரவு கொடுக்கணும்? அவங்க 2 பேர்ல அணிக்குள்ளே ஒரு அணிக்கு ஒருத்தங்க ஆதரவு கொடுக்க மாட்டேன்றாங்க, ஒரு அணிக்கு அவங்க ஆதரவு கொடுக்க மாட்டேன்றாங்க. ரெட்டை இலை தனித்தனியா ஒத்த இலையா நிக்குது. எங்களுக்கு என்னங்க கவலை? அந்த இலையில வந்து தாமரை மலர்வதற்கான தாமரைக்கு அந்த இலை தேவை இல்லைங்க, ரெட்டை இலை உள்ள தேவை கிடையாது. எங்களுக்கு வட்டை இலை தான் தேவை. அதனால தாமரைக்கு ரெட்டை இலையில தாமரை வளராது, வட்டை இலையில தான் தாமரை வளரும். வட்டை இலையை எப்படி மிதக்க வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். ரெட்டை இலையை பிரிச்சு அதுல தாமரை வளர வைக்க முடியுமா? அது முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். எதிர்த்து நீங்க ரைடு பண்றீங்க, ஒரு அமைச்சர் வீட்டுக்கு போறீங்க, தலைமை செயலகம் போறீங்க, எங்கெல்லாம் போகும்போது கூட உங்களை எதிர்த்து ஒரு கருத்துக்களையும் உதிர்க்காமல் இருப்பதற்கான காரணம் யாரும் உதிர்க்கல, அதிமுக. அது அவங்க கிட்ட அதிமுகவுடைய 2 அணிகளுமே வந்து என்ன பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஏன்ட்ட கேட்டா என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட கேளுங்க ஏன் எதிர்த்து சொல்லலன்னு. குற்ற உணர்வு குறுகுறுக்கிறது. தப்பு செய்யலன்னா ஏன் பண்ணீங்கன்னு கேட்கலாம். தப்பு செஞ்சிருக்காங்க அதனால கேட்காம இருக்காங்க. எவிடன்ஸ் இருக்குல்ல. டெல்லி போலீஸ் சுமாவா வந்து தினகரனை கைது பண்ணாங்க. இன்னைக்கு சசிகலா சுமாவா உள்ள இருக்காங்க. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் எத்தனைக்கு நூற்றுக்கணக்கான பக்கங்களில் அறிக்கை வெளியிட்டு ஏன் தேர்தலை ரத்து செய்கிறது? 4000 ரூபாய் நாங்க களத்துல இருந்தோம்ப்பா. பணம் பந்தா விளையாடிச்சுன்னு, தொப்பியா விளையாடிச்சு, அதனால நடந்தது. ஓகே, அதனாலதான் அந்த தேர்தல் வந்து ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. சரி, தமிழகத்துல பிஜேபி கால் ஊன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? வெறும் 2% தான் கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வாக்குகள். இந்த 2% நீங்க வந்து மணிப்பூர்ல வந்து எங்களுக்கு இருந்துச்சு, 0% இருந்தது, 2% இருந்தது, 36% வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்றது தமிழகத்துல மேற்கொண்டு பிரதமர் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அமித்ஷா அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கிடையாது. ஆனா பிஜேபியுடைய மாநில தலைவர் திருமதி தமிழிசை அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் தமிழ் மக்களுடைய உணர்வுகள். பிஜேபி கால் ஊன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தமிழ் மக்களின் உணர்வுகளை தெரிந்து கொண்டதால் தான் சொல்கிறேன், தமிழகத்தில் பிஜேபி கால் ஊன்றும். ஏனென்றால் தமிழக மக்கள் வளர்ச்சியை நோக்கி இன்று சென்று கொண்டிருக்கிறார்கள். ஊழலை எதிர்க்கிறார்கள். வெளிப்படையான நிர்வாகம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தமிழக மக்கள் இதைவிட வளர்ச்சி நமது மாநிலத்திற்கு வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். டாஸ்மாக் இல்லாத தமிழகத்தை படைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வெளி மாநிலங்களுக்கு செல்லாமல் அத்தனை தொழிற்சாலைகளும் நம் மாநிலத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நம் மாநிலத்தின் மரியாதை மற்ற மாநிலங்களோடு உயர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த தமிழக மக்களின் உணர்வை புரிந்து கொண்டதால் தான் 50 ஆண்டு காலமாக 67 ஏமாற்றப்பட்ட அந்த மக்கள் ஏமாற்றுவதை உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் இப்போ உள்ள 2% நீங்க எதையும் யோசனை செய்யாதுங்க. அன்று திராவிட முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாங்க, பலம் பொருந்திய கட்சியாக இருந்தது, நாங்கள் தனியாக நின்றோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற கட்சி இன்று அறுதி பெரும்பான்மையை ஆட்சி செய்கிறது. தமிழகத்திலும் சரித்திரங்கள் மாறி இருக்கிறது. ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்த திமுக ஆட்சிக்கு வரலையா? பின்ன இரட்டை இலையை விட்ட பின்பு ஜெயலலிதாவும் ஜானகியும் தனியா பிரிந்த போது ஒன்றுமே இல்லாதவர்கள் திருப்பி ஆட்சிக்கு வரலையா?
ஆக அது ஒரு காலம். அக்டோபர் நவம்பர் கடைசியாக கடந்து தமிழகத்துல விட்டது என்று நான் அக்டோபர் நினைக்கிறேன். நவம்பர்ல தான் 3 தொகுதியுடைய இடைத்தேர்தல் பொது தேர்தல் நடைபெற்றது. ஒரு தொகுதியுடைய இடைத்தேர்தல் 2 தொகுதியுடைய பொது தேர்தல் நடைபெற்றது. அதுல பிஜேபிக்கு வந்து 3வது இடம் சொன்னாலும் கூட அதிகப்படியாக ஒரு 3000 4000 5000 வாக்குகள் தான், அதாவது 2% வாக்குகள் தான் பெற முடிந்தது. இந்த 6 மாத காலத்துல மத்திய அரசுக்கு எதிராக இங்கு எக்கச்சக்கமான எண்ணிலடங்காத போராட்டங்கள் நடைபெற்றிருக்கு. இந்த 6 மாதத்துல மத்திய அரசு மீது இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு மாறின மாதிரி தோணவே இல்லையே. அதாவது எல்லா போராட்டங்களும் உள்நோக்கமான போராட்டங்கள் ஒன்று. இன்னொன்று நீங்க சொல்ற 2000 3000 4000 நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லிக் கொண்டிருந்த 2 கட்சிகளை நாங்கள் பின்தள்ளி இருக்கிறோம். தேசிய கட்சி நாங்க, சரியா? இன்னொன்று, அவர்கள் திமுக செலவிட்ட தொகை, அதிமுக செலவிட்ட தொகை, பாஜக செலவிட்ட தொகை, அதை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா எங்களோட வாக்கு தான். நாங்க செலவு பண்ணதை திமுக செலவு பண்ண அதே 2% தான். நாங்க செலவு பண்ண அந்த பணத்தை தேர்தல் ஆணையத்திற்குள் குறிப்பிடப்பட்ட அந்த பணத்திற்குள் நாங்கள் செலவு பண்ணது அதிமுக செலவு பண்ண அதே 2% தான். ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்கினார்கள். வருங்காலத்தில் அப்படி நடக்காது. நடக்காத பட்சத்தில் மக்களின் உண்மையான எண்ணம் வாக்குச்சாவடியில் பிரதிபலிக்கும். அப்படி பிரதிபலிக்கும் பொழுது அது பாஜகவிற்கு சாதகமாக வரும். நீங்க டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் எங்கெல்லாம் தேர்தல் வந்ததோ எல்லா இடங்களிலும் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. இல்ல அது எப்படி வெற்றி பெற்றது அப்படிங்கறதா ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்ப இன்றைக்கு கூட வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல வந்து எப்படி வந்து பண்ணலாம், இதுவரை இல்லாத வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அனைத்து கட்சிகளையும் கூட்டி பஞ்சாப்ல பண்ண முடியாது. பஞ்சாப்ல பண்ண முடியாதா? மணிப்பூர்ல பார்டர் லைன்ல வரும்போது பண்ண முடியாதா? ஏன் டெல்லியில இதுக்கு முன்னால உள்ள தேர்தல்ல பண்ண முடியாதா? அப்ப உத்தரப்பிரதேசல பண்ண முடியும், பஞ்சாப்ல பண்ண முடியாது, உத்தரகாண்ட்ல பண்ண முடியும், மணிப்பூர்ல பண்ண முடியாது. ஏன் தமிழ்நாட்டுல பண்ணிருக்கலாமேங்க? ஆக ஏன் கர்நாடகால 2 இடைத்தேர்தல்? இல்ல இதுக்கு மேல தான் வந்து தெரியும். கர்நாடகால 2 இடைத்தேர்தல் நடந்தது. கர்நாடகால நாங்க ஆட்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆட்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற 2 இடத்துல பிஜேபிக்கு அதே ஓட்டிங் மிஷினை போட தெரியாது. அப்பட்டமான பொய். ஆம் ஆத்மி ஒரு மிஷினை கொண்டு வச்சுக்கிட்டு நான் இதுல மாத்த முடியும்னு சொல்றான். தேர்தல் ஆணையம் பாஜக காரங்க கிடையாது. தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக சொல்கிறது, நீங்க வச்சிருக்கிற மிஷின் பொம்மை மிஷின், அதுல வேணா பண்ணலாம். எங்க மிஷின்ல சவால் விடுதுங்க தேர்தல் ஆணையம். எங்க மிஷின்ல மாத்த முடியுமான்னு கேட்டுட்டு நீங்க வெற்றி பெறும்போது வாக்கு மிஷின் சரியா இருக்கும். இன்னொன்று, அதிகாரப்பூர்வமாக எதுல இன்னொன்று இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, 33,000 கோடி ரூபாயை தேர்தல் ஆணையத்திற்காக மோடி ஒதுக்கி இருக்கிறார். எதுக்கு? மோடி ஒதுக்குனாதான் தேர்தல் ஆணையத்துல அந்த முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். யாருக்கு நான் வாக்களிக்கிறேன் என்று அதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு ப்ரொவிஷன். அதுக்கு 30,000 கோடி வேணும்னாங்க. அதை உடனே அவர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ இல்ல நாங்க டியூட்டர் பண்ணி மேனிபுலேட் பண்ணி அந்த மிஷின் இப்படிதான் இருக்கும்னா எதுக்காக இப்பெல்லாம் அதுக்கு ஒதுக்கி இருக்காங்க? ஆனா எளிமையான கேள்வி, யார் வந்து பணம் கொடுத்தார்களோ அந்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்வதற்காக ஒரு ஒப்புதல், ஒரு சட்டம் இயற்றுவதில் என்ன தாமதம்? அதே போல யார் வந்து அந்த இடத்துல வந்து போலியாக வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய வெற்றியை நீக்குவதற்கான அதிகாரம் ஏன் அந்த தேர்தலின் போது பிரச்சாரத்தின் போது கைப்பற்றப்பட்ட அந்த தொகைகள் வந்து அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குகளின் அதற்கு மேல் எடுத்து செல்வதற்கான ஒரு அனுமதியை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கல அப்படின்னு மிக சாதாரணமான கேள்வி. அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு என்று சில வரைமுறைகள் இருக்கு. நான் ஒண்ணே கேட்கிறேன், 67 வருஷமா என்ன தப்புனாலும் விட்டுறது, என்ன கழிச்சு வேணாலும் அவன் பண்ணலாம், என்ன லஞ்சம் வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களோட 1,96,000 கோடி ரூபாய் வாயில போடுவான், உங்களோட 1,86,000 கோடி வாயில போடுவாங்க. கேட்கவே மாட்டோம், எதுவும் கேட்க மாட்டோம். அது சோனியா காந்தி எடுத்துட்டு போலாம், யார் வேணாலும் எடுத்துட்டு போலாம், கேட்க மாட்டோம். ஆனா சீர்திருத்தங்களை ஒரு கட்சி கொண்டு வந்ததுன்னா குத்தி 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 அதை செஞ்சியா இதை செஞ்சியா 5 ரூபாய் பிடுங்கனியா 6 ரூபாய் பிடுங்கன்னு கேட்கிறோம். இது மிக தவறு. நீங்க தானே அந்த கோரிக்கைகளை முன் வச்சு நாங்க ஊழலை ஒழிப்போம், ஊழலை ஒழித்துக் கொண்டிருக்கோம், ஊழலை ஒழித்துக் கொண்டிருக்கோம். ஊழலை ஒழித்தவர்கள் தான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி ரயில்வே துறையில ஒரு கப்பு தயிருடைய விலை வந்து 972 ரூபாய்க்கும் அது தவறான கருத்துன்னு வெளியே வந்தது. இதுதான் உங்க எல்லாத்தையும் உள்ள தப்பு. முதல் ஒரு குற்றத்தை சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு பதில் சொன்னா அந்த பதில் எடுத்துக்கிறதே இல்ல. மிக தெளிவாக அந்த தவறான கருத்தை ஒரு அதிகாரி வெளியிட்டு விட்டார்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எப்படி அதே கேள்வி கேட்பீங்க? இல்லன்னு ஆயாச்சு. அதாவது நான் ஒரு குற்றம் சொல்லுவேன், அதுக்கு வந்து நீங்க பதில் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் அதே குற்றத்தான் சொல்லி கொண்டிருப்பேன். என்ன அர்த்தம்? அதுக்கு மிக தெளிவாக நீங்க 3 அமைச்சர்கள் ஏன் பதவி நீக்கம் செய்யப்பட்டாங்க? ரயில்வே போர்டுல உள்ள அதிகாரியே காங்கிரஸை சார்ந்தவர்கள் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து ரயில்வே போர்டு மெம்பர்களை வாங்கி கொண்டிருந்தாங்கன்ற குற்றச்சாட்டு அப்படிலாம் ஏதாவது வருதா?
தயிர்ல உள்ள பிரச்சனை என்னன்னு ஏற்கனவே சொல்லியாகி விட்டது. தவறான கருத்து சொல்லப்பட்டு விட்டது என்று தவறா சொல்லாதுங்க. சரி, இங்க தமிழகத்துல பிஜேபி மக்கள் பிரச்சனைகளை எந்த அளவுக்கு கவனம் செலுத்துது? தொடர்ச்சியாக சமீபத்துல பிஜேபி மக்களுக்காக நடத்திய போராட்டங்கள் என்ன? மதுவிலக்கு தவிர்த்து. மதுவிலக்கு பண்ணிருக்கோம். ரேஷன் கடைக்கு போலையா நாங்க? மணல் கொள்ளைக்கு நாங்க போலையா? தண்ணீருக்கு நாங்க போராடலையா? ஆக என்ன போராடலன்றீங்க? காவிரிக்காக போராடுனீங்களா? நீட் எக்ஸாம்காக போராடுனீங்களா? நீட் எக்ஸாம்க்கு ஏன் போராடணும் நான் கேக்குறேன். நீங்க போராடணும்னு சொன்னா நான் போராடணுமா? நீட் வேணும்னு நினைக்கிறேங்க. நாங்க நீட் வேணும்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியான பொது தேர்வு, பொது நுழைவுத் தேர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல ஒரு கேள்வி, கேரளாவில் ஒரு கேள்வி, மேற்கு வங்கத்துல ஒரு கேள்வி, குஜராத்ல ஒரு கேள்வி அப்படின்னு எளிமையான கேள்விகள் கேட்பது எந்த அளவுக்கு நியாயம்? நான் என்ன கேக்குறேன், ரெண்டு விஷயம் கேக்குறேன். எளிமையான கேள்வின்றது குறியீடு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். குறியீடு சொல்லுங்க. அவர்கள் சார்ந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சார்ந்த பகுதி என்ன சார்ந்த பகுதி? அந்த நீட் நுழைவுத் தேர்வு கொண்டு வந்ததற்கான காரணம் என்ன? அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? ஒரு மருத்துவர், நீங்களும் உங்களுக்கு அதுல நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு நிச்சயமாக எல்லாரும் வாயடைத்து போகும் அளவிற்கு தமிழக மாணவர்கள் இடங்களை பெறுகிறார்களா இல்லையா? நீங்க பாத்துருங்க. இவ்வளவு பேசுறீங்களா எல்லாரும் நீட்டை பத்தி? இதுவரைக்கும் மருத்துவ மாணவர்கள் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல அனுமதிக்கப்பட்ட குழந்தைகள் 2%. யாரானு கவலைப்பட்டீங்களா அதை பத்தி? அது மாதிரி இன்னைக்கு எல்லாரும் பேசுறீங்க தனியார் மருத்துவக் கல்லூரியில் தகுதியே இல்லாதவர்கள் கோடி கோடியாக கொடுத்து அவர்கள் இடத்தை வாங்கி கொண்டிருந்தார்கள். அப்ப யாரானு கவலைப்பட்டீங்களா? கவலைப்படல. அவர்களை பற்றி கவலைப்பட்டது மத்திய அரசு. அதனாலதான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, தமிழ்ல எழுதின குழந்தை சொல்லி இருக்குதுங்க. தமிழ்ல எங்களுக்கு கேள்வி கேட்டது +1ல இருந்து கேள்வி கேட்டாங்க. நல்ல வேளை நான் தமிழ் பாடத்தை எடுத்தேன்னு சொல்லுது. இன்னொன்று, நீங்க எல்லாம் ஒரு தவறான ஒரு கருத்தை முன்னிறுத்துகிறீர்கள். கர்நாடகாவுக்கு வேற அப்படின்னு இல்ல. நான் மருத்துவக் கல்லூரியில் படித்ததுனால சொல்றேன். எங்களுக்கு நேஷனல் போர்டு எக்ஸாம் ஒன்று நடக்கும். அதுவும் எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம் தான். 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். அல்ல 50 கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் அடிப்படையில் அதே கொஸ்டின்ஸ் தான் இந்தியா முழுவதும். ஒரு 80 கொஸ்டின்ல இருந்து 100 கொஸ்டின் மாத்தி மாத்தி வரும். இது எப்பொழுதுமே ஆல் இந்தியாவில் எக்ஸாம்ல நடக்கிறதோட ஒரு தெளிவான நடைமுறை. நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான क्वेश्चन இல்ல, அதுதான் படிக்கலனா கஷ்டமான क्वेश्चन. அவ்வளவுதாங்க. இதே பதில் எல்லாவற்றுக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. இங்க தமிழகத்துல ஒரு போஸ்ட்மேனுக்கான ஒரு 440 போஸ்ட்மேன் உடைய வேகன்சிக்கான தேர்வு நடைபெறுது. அதுல 412 பேர் பீகார்ல, ஹரியானாவில், உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்த மாணவர்களுக்கு இங்க வேலை கிடைக்குது. அதே போல இங்க கல்பாக்கம் அணுமின் நிலையத்துல துப்புரவு பணியாளர்களுக்கான ஒரு வேகன்சி, ஒரு 900 வேகன்சி ஒதுக்கப்படுகிறது. அங்க 858 போஸ்ட், 850 போஸ்ட் மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்கள். எஸ்பிஐ உடைய கிளர்க் வேலைக்கு மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். நீங்க தப்பு செய்றீங்க, நீங்க தப்பு செய்றீங்க. அகில இந்திய அளவில் மார்க்குகளை வாங்க முடியும். இதெல்லாம் அகில இந்திய இடங்கள். உங்களோட இடங்கள்ல முதல்ல நீங்க வேலை வாய்ப்பை தரல. அகில இந்திய அளவில் நீங்கள் வேலை வாய்ப்பை பெறும் அளவிற்கு நமது தகுதியை உயர்த்தி கொள்ளவில்லை. இந்தியாவுக்குள்ளதானே தமிழ்நாடு இருக்கு. ஐஏஎஸ் எக்ஸாம்ல ஏன் நீங்க வர முடியுது? ஐபிஎஸ் எக்ஸாம்ல எடுக்கிறீங்களா இல்லையா? ஆக சும்மா இப்படி அல்ஜிப்ரா போற மாதிரி நீ 2 பேர் வந்தியா, நான் 2 பேர் வந்தனான்னு இல்ல. தமிழகத்தில் இன்னொன்னு நான் சொல்றேங்க, இன்னைக்கு காமராஜருக்கு அடுத்தால ஏன் ஒரு பெரிய தலைவர் தமிழகத்துல இருந்து போக முடியல? நீங்க காமராஜரை சொல்றீங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த தலைவர், எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். ஆனா அந்த காமராஜரை ஆர்எஸ்எஸ் மூலமாக கொலை செய்ய பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இதற்கான பதில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களிடம் கேட்கலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வாய்மையின் வாதம் நிகழ்ச்சி தொடரும். வாய்மையின் வாதம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மேடம், இடைவேளைக்கு முன்னாடி கேட்டுட்டோம். இன்னும் ஒரு சில நிமிடங்கள், அதாவது ஒரு 10-12 நிமிடங்கள் மட்டுமே இருக்கிறதுனால என்னுடைய கேள்விகள் நிறைய கேள்விகள் இருக்குது. அதனால் உங்களிடம் சுருக்கமான பதிலை எதிர்பார்க்குறோம். நீங்கள் காமராஜரை பற்றி இடைவேளைக்கு முன்னாடி பேசுனீங்க. ஆனால் காமராஜரை கொலை செய்வதற்காக ஆர்எஸ்எஸ் திட்டம் தீட்டியது, இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் அவர் அந்த இடத்தில் இருந்திருந்தால் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பார் அப்படின்னு சமீபத்திய ஒரு நேர்காணலில் இளங்கோவன் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கான அப்படி பார்த்தா அத்வானி கூட இன்னொரு 5 நிமிஷம் கோயம்புத்தூர்ல இருந்திருந்தாருன்னா, முன்னால் இருந்திருந்தாலும் அவரும் கொலை செய்யப்பட்டிருப்பார். யாரை நாங்கள் குற்றம் சாட்டுறது? ஆக அது அந்த காலத்தில் அவர்கள் மீது அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. நான் கேட்குறேன், இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கருப்பு பண ஒழிப்பிற்கு பின்பு முதல் முறையாக நாட்டு மக்களுக்கு பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்றாரு? இந்த லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கைக்கு ஒருவேளை பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருந்திருந்தால் என்னை பாராட்டி இருப்பார். நான் கேட்கிற இளங்கோவன் உட்பட ஒரு காங்கிரஸ்காரர்
இந்த காலகட்டத்துல காமராஜர் இந்த அளவுக்கு பெருமையா நீங்க பேசிருப்பீங்களா? அவரை நீங்க பயன்படுத்துவதே ஒரு அரசியல். இப்ப அதாவது அம்பேத்கரை நீங்க பெருமைப்படுத்துகிறோம்னு சொல்லுங்க, அம்பேத்கரை பயன்படுத்துறீங்க, அது ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கு நீங்க சொல்றாங்க. நீங்க காமராஜரை ராகுல் காந்தியையும் பயன்படுத்துறீங்க, அது ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க சொல்றாங்க. இந்திரா தமிழை பயன்படுத்துறீங்க, அது ஒரு உள்நோக்கம். அதாவது பெருமைப்படுத்துகிறோம், பயன்படுத்துகிறோம்ன்ற வார்த்தையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்க இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தியை தவிர நீங்க யாரையுமே பெருமைப்படுத்தல. நாங்க லால் பகதூர் சாஸ்திரியை பத்தி நாங்க பேசினா பயன்படுத்துகிறோம், காந்தியை பத்தி நாங்க பேசினா பயன்படுத்துகிறோம், பட்டேலை பத்தி நாங்க பேசினா பயன்படுத்துகிறோம். என்ன அரசியல் இது? நீங்க படி பார்த்தா காமராஜரை நீங்க பயன்படுத்தலையே. இல்ல, அதே கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த கட்சியா இருந்தாலும் காமராஜர் ஆட்சி வந்து அமைப்போம், காமராஜரை பெருமைப்படுத்துவது ஒரு பக்கம் என்ன இருக்கட்டும். சொல்றதுல எங்களுக்கு மற்ற தலைவர்கள் பிஜேபியில மற்ற தலைவர்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? யாரையாவது சொல்ல முடியுமா? ஆட்சியில இது போல வந்து ஆட்சியை நாங்கள் அமைப்போம், இது போல முன் உதாரணத்துக்கு நாங்க இப்பதானப்ப ஒரு இடத்துல ஆட்சி இனிமே சொல்லுவாங்க, சௌகான் மாதிரி ஆட்சி அமைப்போம், வசுந்தரா மாதிரி ஆட்சி அமைப்போம், குஜராத்ல மோடி மாதிரி ஆட்சி அமைப்போம், அங்க வந்து பெர்னாண்டஸ் மாதிரி ஆட்சி அமைப்போம், இனிமே சொல்லுவோம். பிஜேபி புதிய கட்சி இப்பதான் மாநிலங்களுக்கு ஒரு கூட்டணி இல்லாமல் பல மாநிலங்களை ஆண்டு கொண்டு 17 மாநிலத்துல ஆட்சி செய்கிறோம்ப்பா, ஊழல் இல்லாமல் ஆட்சி செய்கிறோம், இனிமே சொல்லலாம். ஆனா காங்கிரஸ் ஆட்சி செய்த காலத்தில் காமராஜர் அவர்கள், காங்கிரஸ்னு சொல்ல முடியாது, காமராஜரை பத்தி அப்படி பார்த்தா காங்கிரஸ்காரங்க காமராஜர் மாதிரி இருக்காங்களா? இல்ல. ஆனா தான் செய்த ஒரு நடவடிக்கைக்கு ஒரு மாற்று கட்சி தலைவராக இருந்தாலும் தமிழர்கள் பெருமைப்படணும்பா. அவர் வந்து பஞ்சாப்ல ஒரு தலைவரையோ, உத்தரப்பிரதேசல ஒரு தலைவரையோ, மகாராஷ்டிரல ஒரு ஜெயபிரகாஷ் நாராயணன் சொன்ன அதே வாயால அவரு காமராஜரை சொல்றாரு. அதெல்லாம் உங்களுக்கு பெருமை இல்ல. இதே காங்கிரஸ்காரங்க கூட்டத்துல காமராஜரை இனிமேல் நாம் சொன்னால் ஓட்டு விழாது என்று பேசியவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள். இல்ல, காமராஜரை தவிர்த்து இப்ப காமராஜரை தவிர்த்து மற்ற தலைவர்கள் தமிழகத்தில் இல்லவே இல்லையா? நல்ல தலைவர்கள், மக்கள் ஊழல் இப்ப ஏன் எல்லாரும் காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாங்க? ஏன் காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாங்க? ஊழலற்ற நிர்வாகம், வளர்ச்சியான நிர்வாகம் அவர் தான் கொடுத்தாரு. அதற்கு வந்த ஆட்சி அப்புறம் என்ன கொடுத்தது? கொடுக்கல. கலைஞர் ஆட்சி அமைக்க சொல்ல முடியுமா? மக்கள் வந்து தொடர்ச்சியாக 5 முறை முதலமைச்சராக வந்து முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, எம்ஜிஆருக்கு 3 முறை வாய்ப்பு கொடுத்தாங்க, ஜெயலலிதா அவர்களுக்கு 4 முறை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அந்த வாய்ப்பை அவர்கள் தவறாக பயன்படுத்தினார்கள்ப்பா. ஏன் இப்ப காங்கிரஸால திருப்பி காமராஜர் பேரை சொல்லி வர முடியல? ஆக மக்கள் கொடுத்து, அதனால்தான் சொல்றேன், தமிழக மக்கள் பல நேரங்களில் வழி திசை மாறி அவர்கள் வழிகாட்டப்படுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள். பிஜேபி வந்து குட்டிக்கரணம் போட்டாலும் தோப்புக்கரணம் போட்டாலும் கூட பிஜேபி இங்க தமிழகத்துல கால் ஊன்றுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. மதவாத சக்திகளை இங்க தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இது திராவிடம் பரவிய மக்கள் அப்படின்னு வந்து பல கருத்துக்களை இளங்கோவன் உட்பட பல பேர் இளங்கோவன் திமுக சேரட்டும், திராவிட கட்சி தான் போனா திராவிடம்னா நீ தேசிய கட்சியை வச்சு நீங்க ஏன் கட்சி வச்சிட்டு இருக்கீங்க? சரி, நான் கேட்கிறேன், நாங்க குட்டிக்கரணம் போட்டாலும் தோப்புக்கரணம் போட்டாலும் நாங்க வர முடியுமா? நீங்க வர முடியுமா? நான் காங்கிரஸ்காரங்க கிட்ட இதெல்லாம் 8 சீட் வச்சிருக்காங்க. அவங்க 8 சீட் யாரோட வச்சாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சு அவங்களையும் ஆட்சிக்கு வராம கெடுத்து அந்த 8 வாங்கினாங்க அவங்க. நாங்க மாத்திரம் கூட்டணி வச்சுதான் வச்சிருக்க முடியாதா? தமிழ்நாட்டுல காங்கிரஸ்ல கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லும்போது யாரும் வரல. நாங்க தான் வேண்டாம். அதிமுக கூட்டணி வச்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வைக்கல, நாங்க தேவையில்லைன்னு சொன்னோம். இன்னைக்கு கூட நாங்க கழகங்கள் இல்லாத ஆட்சி நடத்தணும் நாங்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு காலம் அதிகம் ஆனா கூட அந்த நிலைப்பாட்டில் நாங்க உறுதியா இருக்கிறோம். ஆக எங்களது உறுதியை நீங்கள் பலவீனம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், எங்களது பலத்தை நீங்கள் பலவீனம் என்று எடுத்துக் கொள்ளாதீர்கள். இன்னும் குறைவான நிமிடங்களே இருக்கு, இன்னும் பல வினாக்கள் இருக்கு. குறிப்பாக நம்ம இதுல கேட்கும் போது பிஜேபியில கோஷ்டி பூசல் உருவாகிவிட்டதா? ஒன்றும் இல்லை, கோஷ்டி பூசல் ஒண்ணும் இல்ல. கோஷ்டி பூசலுக்கு என்று ஒரு பக்கம் வந்து சொல்ல பரவலாக இப்ப சமீபத்துல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பக்கம் ஒருத்தர், ஹெச் ராஜா பக்கம் சொல்லுங்க, உதாரணம் சொல்லுங்க, தொடர்ச்சியாக உதாரணம் சொல்லுங்க. அமித்ஷா அவர்களுடைய பயணம் வந்து ரத்து செய்யப்பட்டதற்கான காரணமே வந்து இது போல பல சம்பவங்கள் தமிழகத்துல நீங்களே என்ன வேணாலும் கதை கட்டிக்கலாமா? அமித்ஷா எதுக்கு ரத்து செய்யப்பட்டது எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? கட்சி தலைவர்ன்றவள எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இலங்கை பயணம் இருக்கிறது, அதே நேரத்துல தமிழர்களுக்கான பயணம் இருக்கிறது, அங்கே அவருக்கான அது சில விவாதங்கள் இருக்கிறது. அதனால் அமித்ஷா அவர்கள் தள்ளி வைத்தார்கள். ரத்து செய்யவில்லை, தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஆக எங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? அது மாதிரி அவர் வந்து எல்லா விளம்பரையும் எதிர்பார்த்தார், விளம்பரம் செய்யல. எங்க கட்சியில தானங்க தெரியும். அது உட்கட்சி உள்ள கட்டமைப்பு விஷயத்திற்கு தான் நான் வரேன், பெரிய விளம்பரங்கள் தேவையில்லை என்று அவர் சொன்னது உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? ஒரு மாசத்துக்கு முன்னாலே விளம்பரம் பண்ணிருக்கணும், அதை பண்ணல. எங்க தலைவர்கள் அப்படிலாம் கிடையாது. நீங்க பாஜகவை பார்த்து இப்ப பயப்படுகிறார்கள்.
நீங்க சொல்லலனாலும் அமித்ஷா எங்க தலைவர், எப்பொழுது வர வேண்டுமா நான் கேட்கிறேன். இதுவரைக்கும் தலைவர்களின் சுற்றுப்பயணம்லாம் தள்ளி போடப்பட்டதே இல்லையா? அவர்களுக்கு வேலை வந்ததே இல்லையா? திடீர்னு அரசியல் ஒரு பிரிஃபரன்ஸ் வந்ததே இல்லையா? ஆக எங்க கட்சி தலைவர் பின்னால வருகிறேன்னு சொல்லியிருக்காரு. என்னங்க கவலை உங்களுக்கு? தமிழக பிஜேபி தலைவராக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழக மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? நிச்சயமாக தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய உந்துதல் எல்லாம் பெற்று தந்திருக்கிறோம். 1 2 3 நான் சொல்றேன். பக்கத்துல சிப்பெட் தொழிற்சாலை, இந்த சிப்பெட் தொழிற்சாலை டெல்லிக்கு போவதாக இருந்தது. நேரடியாக அனந்தகுமார்ட்ட சொல்லி அந்த சிப்பெட் தொழிற்சாலை போகாமல் வந்திருக்கிறோம். இன்னைக்கு சேலம் ஸ்டீல் தொழிற்சாலை, அதற்கான கோரிக்கை கொண்டு நாம வைத்திருக்கிறோம். ஜல்லிக்கட்டு மாற்றப்படாது. ஏன் மாற்றப்படும்னா அதாவது ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளணும்பா. நாங்க இங்க ஆட்சியில இல்ல, அங்கதான் ஆட்சியில இருக்கோம். 10 அமைச்சர்கள் இங்க இருந்தாங்க, எதையுமே அவங்க எல்லாம் செய்யல. பழைய கதையை சொல்லல, பட் பழைய கதையை இதுதான் நீங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் இருக்கிற தப்பு. என்ன சொல்ல விடுறீங்களா இல்லையா? ஜல்லிக்கட்டுக்கு கடைசி வரைக்கும் போராடினாங்கல்ல, நான் இங்க இருந்து அந்த ஜல்லிக்கட்டுக்காரங்களை கூட்டிட்டு போய் அங்க பிரதமரிடம் சொல்லி நமது 5 அமைச்சர்கள் அதற்கான கோரிக்கை வைத்து நீங்க எல்லாம் உங்க தொலைக்காட்சியிலே காமிச்சீங்களே, தவேல இருந்து ரவிசங்கர் பிரசாத்ல இருந்து நாங்க உள்துறை ராஜ்நாத் சிங்ல இருந்து எல்லோரிடமும் கூட்டி சென்று அதற்கு அதை ஒப்புதல் வாங்கி அதற்கப்புறம் ஜல்லிக்கட்டை நாங்க நடத்தி கொடுத்திருக்கோம். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு மாணவர்கள் நடத்தல, இங்க ஓபிஎஸ் அவர்கள் மாணவர்கள் நடத்தி கொண்டிருக்காங்க, போராட்டம் நடத்தி கொண்டிருக்காங்க வச்சுக்கோங்க, நடந்து கொண்டே இருக்கு. இப்ப நீங்க சொல்லிதான் தமிழிசை மேடம் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல முன்னின்று இவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார்கள் அப்படின்னு இப்ப எங்களுக்கு தெரியுது. அதாவது குதர்க்கமா பேசுறோம்னு நினைச்சு ரொம்ப நல்லா பேசுறோம்னு நினைக்காதுங்க. ஒரு போராட்டத்தை சிலர் பின்னால் இருந்து நடத்தினார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மத்திய அரசு கொண்டு வர முடியாது, அவசர சட்டத்தை மாநில அரசு தான் கொண்டு வர முடியும். அதை கொண்டு வருவதற்கான நெம்புகோலாக யார் இருந்தா? நான் திருச்சியில எல்லா ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களையும் கூட்டிக் கொண்டு டெல்லிக்கு போய் மரியாதைக்குரிய தவே அவர்களிடம் நேரம் வாங்கி அதை அவர்களிடம் சொல்ல போறேன்னு நான் சொல்றேன். அடுத்த நாள் பன்னீர்செல்வம் டெல்லிக்கு செல்கிறார். அங்கே 5 அமைச்சர்களை நாங்களும் பார்த்து தமிழகத்தில் போராட்டம் நடக்கிறது, இதற்கு நீங்கள் செவிசாய்க்க வேண்டும். மத்திய அரசு செய்ய முடியாது என்ற அடிப்படை அறிவு இருக்கும், எனக்கு தெரியும். ஆனா மாநில அரசு செய்ய முடியும், அதற்கான வழிமுறைகளை நீங்கள் செய்து தாருங்கள் என்று 5 அமைச்சர்கள் அதை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இதே போல தமிழக மக்களுடைய ஜீவாதாரமான பிரச்சனையில காவிரி நதிநீர் பிரச்சனையில என்ன நிலைப்பாடு? காவிரியில நான் என்ன சொல்றேன், காவிரி விவசாயிகளுடைய பிரச்சனையில என்ன விவசாயிகள் எடுத்தது ஒன்றை சொல்கிறேன். என்ன நிலைப்பாடு எடுத்தோம் என்றால் பயிர் பாதுகாப்பு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். நான் காஞ்சிபுரத்துல போய் ஒரு கிராமத்துல போய் அதை அறிமுகப்படுத்தினேன். அது என்ன திட்டம் என்றால் அதில் 50 லட்சம் பேர் தமிழகத்தில் பதிவு செய்யப்படலாம். உங்களுக்கு 25,000 ரூபாய் வரை தண்ணி இல்லாம உங்களோட பயிர் கருகுனா கூட கிடைக்கும். ஆனா தமிழகத்துல முதல் வருடம் 13 லட்சம் பேர் தான், 2வது வருடம் 13,000 பேர் தான். ஏன் நீங்க அதை, நாங்க இங்க ஆட்சியில் இல்ல, கட்சியாளர்கள் தான், அதை நீங்க ஏன் பதிவு செய்யல? பதிவு செய்திருந்தால் இன்று அத்தனை விவசாயிகளுக்கும் கிடைத்திருக்குமா இல்லையா? ஜல்லிக்கட்டு பிரச்சனையை தவிர்த்து தமிழக பிஜேபி இங்க தமிழக மக்களுடைய நலத்திட்டங்களுக்காக என்ன நலத்திட்டம் கொண்டு வரலன்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசின் நலத்திட்டங்கள் அத்தனையும் நாங்க தான் இங்க கொண்டு வர முடியும். நாங்க வேற என்ன கொண்டு வர முடியும்? ஹைட்ரோ கார்பன் நீங்க கொண்டு வந்தா அது நல்ல திட்டம் என்றால் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இங்க நாங்க என்ன கொண்டு வர முடியும் நீங்க நினைக்கிறீங்க? தமிழக மக்களுக்காக போராட முடியும். தமிழக மக்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அதை மத்திய அரசிடம் எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். இங்கே உள்ள தமிழக மக்கள் அரசு ஒழுங்கா நட அப்படின்னு ஊழலுக்கு எதிராக போராடி இருக்கிறோம், குப்பை கூடத்திற்கு எதிராக போராடி இருக்கிறோம், சுத்தமா இந்த நாட்டை வைங்கன்னு போராடி இருக்கிறோம், டாஸ்மாக்கு எதிராக போராடி இருக்கிறோம், ரேஷன் கடைக்கு ஸ்டாலின் போராடல நான் போய் போராடி இருக்கிறேன். ஆக பெண் குழந்தைகளை பாதுகாங்க நாங்க போராடி இருக்கிறோம். இதுக்கு மேல என்ன நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, நீங்க இவ்வளவு கேட்கறீங்களே, ஸ்டாலின் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தானே,
என்ன செய்து கொண்டிருக்கிறார் நான் கேக்குறேன். பொது போராட்டம் சரி போராட்டம் நடத்துறாங்க, என்ன பதில் கிடைத்தது? அந்த போராட்டத்திற்கு காரணமே அவங்கதான். இன்னொன்னு என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறீங்களா? ஆட்சி அதிகாரம் உங்களிடம் இருக்கும்போது, ஆட்சி அதிகாரம் இந்தியா முழுக்க உங்களிடம் இருக்கும்போது நீங்களே செய்ய முடியாததை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து எப்படி செய்ய முடியும் நினைக்கிறீங்க? நாங்க மத்தியில நாங்க ஆட்சி செய்றோம். இங்க எதிர்க்கட்சி தலைவராக 89 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறார். ஆட்சி செய்றீங்கன்னா தமிழகத்துல ஒண்ணு கேக்குறேன். சென்னை வெள்ளத்துல தத்தளிச்சதுல யார் வந்தா? யார் வந்தா? தமிழிசை போய் காப்பாற்றி அங்க உடனே ராஜ்நாத் சிங்குக்கு மட்டும் எவ்வளவு உயிரை காப்பாத்தணும்ப்பா, உயிரை காப்பாத்தணும். நீங்க தமிழகத்தில் தம்பி நீங்க கொஞ்சம் பொறுங்க, தயவு செய்து சும்மா கேள்வி மட்டும் கேட்டா சரி நீங்க நினைக்காதுங்க. சென்னை வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தது, என்ன செஞ்சீங்க நீங்க? ஆளும் கட்சி கூட எதுவும் செய்யல. மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் அரக்கோணத்துக்கு வந்தாங்க. வந்து நிர்மலா சீதாராமன் உடனே வெளிநாடுகளில் இருந்து உள்ள வரதுக்கு வரி விலக்கு செஞ்சாங்க. நமது பிஎஸ்என்எல்ல உடனே அவர்கள் ஃப்ரீ போன் கொடுத்தாங்க. அதே மாதிரி லாரியில வர பொருட்களுக்கு வரி விலக்கு கொடுத்தாங்க. மரியாதைக்குரிய கட்கரி அவர்கள் டோல்ல எதுவுமே கிடையாதுன்னாரு. மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து வீடுகள் திருப்பி கட்டி கொடுக்கப்படும்னாங்க. மரியாதைக்குரிய சிறு தொழில் அமைச்சர் வந்து இங்க சிப்காட்டுக்கு வந்து எந்தெந்த தொழில்கள் எல்லாம் நலிவடைந்து இருக்கிறதோ அந்த தொழில்கள் மீட்டு கொடுக்கப்படும் சொன்னாங்க. மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் இங்க வந்து எந்தெந்த தொழில்கள் எல்லாம் ஃப்ளோட்டிங் ஏடிஎம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க, மொபைல் ஏடிஎம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் எந்த அரசு செய்தது? யாரின் கோரிக்கையால் செய்தது? தமிழகத்தில் இருந்து 1 கோடி ரூபாய் இந்த மக்களுக்கு வேண்டும் என்று மாநில அரசு கூட செய்யல. நாங்க எங்க அமித்ஷாட்ட கேட்டு 1 கோடி ரூபாயை வாங்கி அத்தனை பேருக்கும் சாப்பாடு செய்து படகில் சென்று நான் காப்பாற்றி இருக்கிறேன். 30 நாட்களுக்கு பிறகு மத்திய குழு இங்க வந்து பார்வையிடுது. வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டு 30 நாட்களுக்கு பிறகு இங்க மத்திய குழு வந்து பார்வையிடுது. இதெல்லாம் வந்து எப்படி? என்ன மத்திய குழு? அது அவங்களோட ப்ரொசீஜர். உங்களுக்கு அதாவது நீங்க கேள்வி கேட்கறாங்களோ, நீங்க பெரிய மேதாவி மாதிரியும் பிரதமருக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த அதிகாரிட்ட உங்களை மாதிரி ஒருத்தர் அந்த கேள்வியை கேட்டார். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அடிப்படை அறிவு இருந்தால் நீங்கள் இந்த கேள்வி கேட்க மாட்டீர்கள். புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எங்களால எதையும் அசஸ் பண்ண முடியாது. புயல் அடிச்சு 3 நாள் எங்களால எதையும் அசஸ் பண்ண முடியாது. புயல் அடித்து ஓரளவிற்கு ஓய்ந்த பின்பு சேட்டலைட்ல அந்த நேரத்தில் எடுத்த படங்களையும் அகற்றி ரோடெல்லாம் சரி பண்ணி ஈபி கனெக்ஷன் எல்லாருக்கும் வந்து கொடுத்த பிறகு மத்திய குழு வந்து பார்வையிட்டு உண்மையான நிலை வந்து தெரிந்துவிடும். இந்த வாட்டி உள்ள மத்திய குழு மட்டும் இல்ல, எப்ப உள்ள மத்திய குழு அப்படிதான் செய்யும். நீங்க எல்லாருமே உள்நோக்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறீங்க. நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு பேசுறீங்கல்ல, உங்களோட பணத்தை 85 பைசா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உங்களோட பணத்தை 1,76,000 கோடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உங்க பணத்தை 1,86,000 கோடி நிலக்கரி ஊழல்ல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உங்க பணத்தை காமன்வெல்த்ல 86,000 கோடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிடும் போதுல எங்க வாய் மூடி போனீங்க? நீங்க எல்லாம் என்ன செஞ்சீங்க? நீங்க காவிரி பிரச்சனை இன்னைக்கு வந்ததா? முல்லை பெரியார் பிரச்சனை இன்னைக்கு வந்ததா? பாலாறு பிரச்சனை இன்னைக்கு வந்ததா? ஜல்லிக்கட்டு பிரச்சனை இன்னைக்கு வந்ததா? என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? 10 ஆண்டு காலமா எதுவும் செய்ய மாட்டீங்க. வாய்ப்பு தமிழகத்திலும் வாய்ப்பு இருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா செஞ்சிருப்போம். நான் கேக்குறேன், பயிர்க்கடனை பத்தி கேக்குறீங்கல்ல, ஆதித்யா செஞ்சாருங்க. 36,000 கோடி ரூபாயை அவர் பயிர்க்கடனை நீக்கினார். ஏன் நீக்கினார்? அங்க ஆளும் கட்சியாக இருந்தது. இங்க பிஜேபி ஆளும் கட்சியா வரட்டும், நாங்களும் நீக்கிறோம். ஆனா ஆளும் கட்சியா வர வரைக்கும் தமிழகத்திற்கு இப்படிதான் சொல்லுவீங்க. என்ன ஒண்ணு செய்யலையா? ஆமா, அதாவது ஆளும் கட்சியாக வந்தால் இன்னும் நன்மை கிடைக்கும், இன்னும் நன்மை கிடைக்கும். மத்திய அரசு என்ன திட்டம் கொண்டு வரலன்னு சொல்லுங்க? பயிர் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரலையா? இந்திரதனுஷ் கொண்டு வரலையா? கேஸ் திருப்பி கொடுக்கலையா? நீங்க சொல்லுங்க அத்தனை திட்டங்களும் இப்ப முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. 17 வெற்றி திட்டங்களை மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்கு. அதனால மக்கள் ஒளிபரப்பு திட்டங்களை வந்து கேக்குறீங்க கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன். என்ன தமிழக அரசு மத்திய அரசு ஒப்புக்கொண்டாம எப்படி செய்ய முடியும்? ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். மத்திய அரசு இது வரைக்கும் ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். நீங்க இவ்வளவு கேக்குறீங்கல்ல, 10 வருஷமா போன ஆட்சியில இருந்துல காவிரிக்கு என்ன செஞ்சாங்க? முல்லை பெரியாருக்கு என்ன செஞ்சாங்க? அரசிதழ்ல வெளியிட்டிருக்காங்க. ஆமா, அரசிதழ்ல வெளியிட்டா போதுமா? நான் கேக்குறேன், உங்களை மாதிரி என்ன மாதிரி தமிழே படிக்க தெரியாம உயர்கல்வி படிக்க முடியுமா முடியாதா? இப்படிப்பட்ட ஒரு நிலையம் கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு தமிழ்ல போய் ஸ்ரீலங்கால பேசுறாருங்க மோடி அவர்கள்.
அவரை தமிழின விரோதி நீங்க பேசிக்கொண்டே இருப்பீங்க, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இன்னொரு பக்கம் பண்றதாதான் என்ன பண்றாங்கன்னு கேக்குறேன். என்ன பண்றாங்கன்னு தமிழகத்திற்கு வேண்டிய, தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமைகளை என்ன உரிமை கிடைக்கல கொடுக்கலாம். பட்டியலிடுங்க. காவிரி நீர் பிரச்சனை இதை தீர்த்து விட்டால் தமிழகம் பிஜேபி வலுவாக வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நிமிஷம் கேக்குறேன், ஒரு நிமிஷம். அங்க யார் ஆட்சி செய்கிறா சொல்லுங்க பாக்கலாம். காங்கிரஸ். இங்க உள்ள காங்கிரஸ் தலைவர்கிட்ட கேக்குறீங்களா? உச்ச நீதிமன்றத்துல கேக்குறமே. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவுல அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தான் இது வந்து அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது பிஜேபி அங்க உள்ள கட்சி, அங்க உள்ள பிரச்சனை. இப்ப அதே போல அங்க உள்ள காங்கிரஸ், அங்க உள்ள காங்கிரஸ், இங்க உள்ள காங்கிரஸ் ஏன் நீங்க கேட்கல? இங்க உள்ள காங்கிரஸ் கேட்கும் போதும் இப்ப நீங்க சொன்ன அதே பதில அவங்க சொல்றாங்க. என்ன பண்றது? அதாவது நீங்க எல்லாம் கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டேதான் இருப்பீங்க. உங்களுக்கு நல்லது எதுவுமே காதுல விழாது. பாரதிய ஜனதா கட்சி நல்லதை இந்த நாட்டு மக்கள் ஊழலை ஒழித்தது மட்டுமே மக்களோட பாக்கெட்ல மக்களோட பணம் சேர்றது. 5 ஆண்டுகள் முடிவுக்கு பிறகுதான் நம்மளுக்கு வந்து தெரியும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கடைசியாக உங்களிடம் வந்து சும்மா நீங்க தமிழகத்துல என்ன நடக்க போகுது, தமிழகத்துல அடுத்து என்ன நடக்க போகுது, தமிழிசை அவர்கள் வந்து சொன்னார்கள் அப்படின்னா அடுத்து எல்லா கட்சியும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிடும். அடுத்து பாஜகவின் ஆட்சி வரப்போகிறது, கால் ஊன்ற போகிறது. கால் ஊன்ற முடியாது என்று சொன்னவர்கள் ஆச்சரியத்தில் கண்ணை விரித்து பார்க்க போகிறீர்கள். தொடர்ந்து பிரதமரையும் தமிழக பாஜகவையும் சீக்கிரமா வந்து நீங்க சொன்ன மாதிரி தமிழகத்துல ஸ்டாலின் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் சொல்வதற்கு முன்னாடியே வந்து மேடம் தமிழிசை அவர்கள் தான் வந்து இந்த கருத்தை முன்வைத்தார்கள். தமிழகத்துல ஜனாதிபதி தேர்தல் முடிந்த உடனே வந்து தமிழகத்திற்கு அடுத்த தேர்தல் வந்து விடுமா, ஆட்சி கவிழ்க்கப்படுமா கவிழ்க்கப்படும் நான் சொல்லல. ஆட்சி தொடர்வதும் தொடராததும் பழனிசாமி கையில தான் இருக்கு, என் கையில இல்ல. துணியில இருக்காது, அவர் கையில தான் இருக்கு. நான் சாதாரணமா பேசினதே மிரட்டுற மாதிரி தோணுச்சுன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பக்கம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பீகார்ல லல்லு பிரசாத் யாதவுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பக்கம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு பிரச்சனை, ஒரு பக்கம் இங்க தமிழகத்துக்கு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபி எங்க வலுவாக இல்லையோ அங்கெல்லாம் ஒரு பிரச்சனையை, ஒரு சிக்கலை வந்து கிரியேட் பண்ணி. ஆமா ஆமா, அவங்களுக்கு எல்லாம் புத்தியே இல்ல பாருங்க. மம்தா பானர்ஜிக்கு புத்தி இல்ல, லாலுக்கு புத்தி கிடையாது, இங்க வந்து பழனிசாமிக்கு அறிவு இல்ல. ஆனா எல்லாத்தையும் நாங்க தான் செய்யணும்னா அவங்க எல்லாம் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள். ஆக குற்றம் சாட்ட வேண்டும் என்றால் குற்றம் சாட்டிக் கொண்டே இருப்பீர்கள். நீங்களே இப்ப ஒப்புக்கொண்டீங்க பாஜக ஆட்சி வந்தா எந்த மாநிலத்திலும் பிரச்சனை இருக்காது இல்ல. இப்ப எல்லா மாநிலத்தையும் பாஜக ஆட்சி செய்யட்டும். 17 மாநிலங்களில் இன்னும் நாங்க ஆட்சி செய்வோம். இன்னொரு 5 மாநிலத்துல தமிழகம் உட்பட ஆட்சி செய்வோம், ஆட்சிக்கு வருவோம். உங்களின் பொய் பிரச்சாரம் எதுவும் எடுபடாது. உங்களுடைய எண்ணம் வெற்றிகரமாக அமைவதற்கு எங்களுடைய நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை உதிர்த்தமைக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். நன்றி. நேயர்களே, இத்துடன் இன்றைய வாய்மையின் வாதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.